வணக்கம் நண்பர்களே! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 45 அஃபிஷியல் ட்ரெய்லர் மூவி தான் பார்க்க போறோம். நம்ம டாக்டர் கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவருடைய மூவி. அப்புறம் உபேந்திரா இருக்காங்க. வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. அங்கே ஒரு கால ஓ! தெரியுதில்லை, அந்த காலுக்கு நடுவிலே மனுஷ பிறந்த நாள் சாகர தேதி ஓ! எழுதியிருக்கும். அந்த நடுவுல இன்ட்ரெஸ்டிங். இருக்கிற சின்ன டேச் தான் மனுஷனோட மொத்த வாழ்க்கை. விசுவாசம் பயங்கரமா இருக்கு. ஓ! Let's go. உபேந்திரா சார். நீ கஷ்டத்துல இருக்கு, என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. பிஜிஎம் செம்மையா இருக்குங்க. நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்தினா இதான் கதி ஆகும். ஓ! வாங்கடா, இப்போ தெய்வீங்கடா பார்க்கலாம். வரட்டுமா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஆமா. ஓ! 1ஆம் தேதி ரிலீஸ். பயங்கரமா இருக்குங்க ட்ரெய்லரு. செம்ம விசுவலைசேஷன், ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு. இந்த பக்கம் உபேந்திரா சாரும் சரி, ராஜ்குமார் சாரும் சரி, சிவராஜ்குமார் சாரும் சரி, எல்லாருமே பயங்கரமான ஒரு தோற்றத்துல. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம விசுவலைசேஷனாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சிவராஜ்குமார் சார் வந்து கடவுள்னு நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தமிழ்லைனில் ஃபோட்டோ வச்சு சம்திங் சொல்கிறேன், அதை வச்சு சொல்லும்போது அவர் ஒரு கடவுள். இங்கே உபேந்திரா வந்து சம்திங் எதனா டெவில் அந்த மாதிரி சம்திங் எதனா இருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நடுவில் மாட்டினது வந்து நம்ம ராஜ் பி செட்டி ராஜி செட்டி அவரு தான் நடுவில் மாட்டிக்கிறார் மாதிரி சம்திங் எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ட்ரெய்லரை பார்க்கும்போது. இந்த பக்கம் கடவுள் வந்து ஒரு பக்கம் வந்து எதனா சம்திங் எதனா ஒன்று கொடுக்குற மாதிரி, இந்த பக்கம் டெவில் வந்து சம்திங் எதனா 2 பேருக்கும் நடுவில் இவர் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கலாம் படம். அப்படி தான் எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. என் ட்ரெய்லர் விஷுவலைசேஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட்டாக சிவராஜ்குமார் சார் வந்து லேடி கெட்டப்பில் வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உபேந்திரா சாருடைய தோற்றம் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் நம்ம சிவராஜ்குமார் சார் அவங்களுடைய தோற்றமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படமும் இதே மாதிரி தான் இருக்குன்றது நல்லா தெரியுதுங்க. பயங்கரமாக இருக்காங்க. அந்த மிஷினை செட் பண்ணுற சீக்வன்சஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம் செம்மையாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. விஷுவலைசேஷன் ஒவ்வொரு சீனுமே, அந்த பாம்பு என்ட்ரியாக இருக்கட்டும், அந்த பாம்பு தலை காட்டுற விதமாக இருக்கட்டும், அப்புறம் ஊர்ந்து போகிறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக சரியாக மிரட்டியிருக்காங்க. சரியான படமாக இருக்கும்னு நல்லா தெரியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய்.